வாங்க அதான் அஸ்ஸலாமு அலைக்கும் தான். உன் பேர் என்னதான்? முபாரக் அலி. முபாரக். என்ன பொறுப்பில் இருக்கிறீங்க? வாலாஜா நகர மனிதநேய மக்கள் கட்சி செயலாளர். நான் செயலாளர். உங்கள் பேர் தான்? என் பேர் தமிழ் அன்சாரி, வாலாஜா நகர மனித மக்கள் கட்சியோட நகர இளைஞர் அணி செயலாளர். அல்ஹம்துலில்லாஹ். உங்கள் பேர்? சுபானுல்லா. எங்கள் ஊர் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்க. உறுப்பினர். எங்கள் ஊர் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கிறீங்க. அதான் உங்கள் பேர் தான்? ஜிலானி. ரொம்ப கோபமாக இருக்குத்தானே பார்த்துக்கிறீங்க. எது செய்தாலும் சொல்லுங்கள். நகர பொருளாளர். நகர பொருளாளர். நான் மறுபடியும் திருப்பி சொன்னால் சண்டைக்கு வந்துருக்கு. எப்போ பார்த்தாலும் காசுன்றாருன்னு சொல்லிட்டு சரியா? அதாவது இது இதுவரை உதவி செஞ்சுக்கணும்னு கேட்காதீங்க. புதிய இறைநேசர்கள்ட்ட ஒரு 5 பேரை சேர்த்து தலைமைக்கு மாதம் ஒரு 1000 ரூபா கொடுங்கன்னு சொல்லி முயற்சி பண்ணுங்கள். நம்முடைய பணிகள் எது செய்தாலும் அல்லாவுக்காக தான் இருக்கணும். அவருக்கு இவருக்காக இருக்கக்கூடாது. அல்லாவுக்காக அல்லாஹ் பார்க்குற அச்சத்தோடு நம்முடைய பணிகள் தொடர்ந்தால் அல்லாட்ட நன்மையை சம்பாதிக்கலாம். நாம் உள்பட உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுடைய தீமைகளை தடுத்து நன்மைகள் செய்யக்கூடிய வலிமை தமுகவுடைய ஒட்டுமொத்த உறவுகளுக்கும் கிடைக்க துவா செய்கிறேன். உலக மக்கள் நேரொலி பெறுவதற்காக கொண்டு அனுப்பா துவா செய்கிறேன். இது என்ன ஊர் தான்? இது கல்மேல் குப்பம். அப்போ இது வாலாஜா பக்கத்தில். ஆமாம். எந்த தொகுதி இது? சட்டமன்ற தொகுதி. பள்ளிவாசலெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த ஊரில் எவ்வளோ முஸ்லீம்கள் இருக்காங்க? சுமார் இங்கே ஒரு 150 பேருக்கு மேலே இருப்பாங்க. 1000. இங்கே வந்து 500 மேலே இருப்பாங்க. ஆமாம், 1000 பேர் இருக்காங்க. பக்கத்தில் மலை இருக்குது. ஆமாம். சரி, அல்லாவுடைய வழியில் காஞ்சனகிரி மலை. காஞ்சனகிரி மலை. சரி, அல்லாவுடைய வழியில் நம்முடைய பணிகள் தொடர துவா செய்கிறேன். எல்லோரும் உதவி செஞ்சுட்டு தொழுகிறோம். ஆமாம். சரியா? தொழுகை. ஃபஸ்ட்டு தொழுகை. 2வது இந்த உலக வாழ்க்கைக்கு தொழில். 3வது அல்லாஹ் நாடக்கூடிய சமுதாய பணி. தொழுகையை விட்டுவிட்டு தொழிலை விட்டுவிட்டு சமுதாய பணியில் இருந்தோம்னா நாளைக்கு ஒன்றும் கிடையாது. பெத்த தாயை தவிர மற்றவங்களாம் மதிக்கவே மாட்டாங்க. 10 காசு இருந்தால் தான் மதிப்பாங்க. ஆக அல்லாஹ் நன்மை சம்பாதிக்க தொழுகை, இந்த உலக வாழ்க்கைக்கு தொழில், மறுமைக்கான அல்லாஹ்வுடைய பணி. அதே போன்று எங்களோட அழைப்பை ஏற்று மறுதளிக்காமல் இந்த வயோதிக நேரத்தில் கூட வாலிபர் மாதிரி எங்களுக்கு வந்து துவா செய்து எங்களுக்கு ஊக்கமளித்த எங்கள் அனீஃபா அத்தா அவர்களுக்கு வாலாஜா நகரத்தின் சார்பாக மிக்க நன்றியை தெரிவித்துக்கிறேன். சரி, தாலி போதும் வாங்க.